அனைவருக்கும் வணக்கம். பிஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று பாலியல் விழிப்புணர்வு. நண்பர்களே, இறைவனின் படைப்பில் ஆணும் பெண்ணும் வித்தியாசமானவர்கள். இந்த வித்தியாசம்தான் ஒருவர்பால் மற்றொருவரை ஈர்க்கும் கவர்ச்சியாக இருக்கிறது. இக்கவர்ச்சி ஆண் பெண் பால் உணர்விற்கு அடித்தளமாக இருக்கிறது. மனிதனுடைய பசி உணர்வு, தூக்க உணர்வு போன்று பாலியல் உணர்வு என்பதும் குறையற்ற குற்றமற்ற ஒன்றே என்றால் மிகையில்லை. பால் உணர்வை வெறும் உணர்ச்சியாக, உடலின் இச்சையாக மட்டுமே கருதுவது கூடாது. இளைஞர்களுக்கு பால் உணர்வு பற்றி ஒன்றுமே தெரியாது என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுக்கு முறையாக அதை பற்றி தெரியாது என்று உறுதியாக கூற முடியும். பாலினம் என்பது உடற்கூறு அமைப்பின் வேறுபாடுகளை கொண்டு மனிதர்களை ஆண்பால் பெண்பால் என வகைப்படுத்தப்படுவதாகும். பாலின வேறுபாடு பிறப்பிலேயே வருவது. இந்த பாலின வேறுபாடு விலங்குகள், பறவைகள், தாவரம், மனிதன் என அனைத்து உயிர்களிடத்தும் காணப்படுகின்ற ஒன்று. ஒவ்வொரு உயிரினமும் தன்னுடைய சந்ததியை உருவாக்குவதற்காக அமைந்த இயற்கையான வேறுபாடுதான் இது. பாலியல் கல்வி என்பது பாலினம் பற்றிய தகவல்களை, செய்திகளை முறைப்படுத்தி வழங்குவதும் கற்பிப்பதும் ஆகும். ஒவ்வொரு நாட்டிற்கும் தனிப்பட்ட ஒரு பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் உண்டு. அதன் அடிப்படையில் பாலின கருத்துக்கள் உருவாக்கப்படுகின்றன. ஆண் பெண் இருவருக்குமான குடும்ப மற்றும் சமுதாய பொறுப்புகளும் செயல்களும் இதன் அடிப்படையில்தான் நிர்ணயிக்கப்படுகின்றன. பால் உணர்வு மனித தன்மைக்கு தனி சிறப்பையும் உயர்வையும் அளிப்பதாகும். இதனை ஒரு தொலைக்க முடியாத தொல்லை என நினைக்கலாம். ஆனால் ஆழ்ந்து நோக்கினால் அதுவே மனித உறவுகளுக்கெல்லாம் ஊற்று, உந்து சக்தி என்பது புரியும். பாலுணர்வு என்பது மனித உறவின் அன்பு தேடல், மனித ஆன்மாவின் உறவு வேட்கை. அது இல்லை என்றால் பிறப்பும் இல்லை, உறவும் இல்லை. இது மனிதனை மனிதனாக வாழ வைக்கிறது, வளர வைக்கிறது. சிக்மண்ட் ஃப்ராய்டின் கருத்துப்படி பாலுணர்வு என்பது மனித இயல்புக்கே அடிப்படையான ஒரு சக்தி. அதனை கட்டுப்படுத்தி, முறையாக நெறிப்படுத்தி, ஆக்கப்பூர்வமான செயல்களில் செலுத்தினால் எண்ணற்ற சாதனைகளை படைக்கலாம். பாலுணர்வை வெறுத்து மறுத்து அடிமனதுக்குள் புதைத்து வாழ்வது வளர்ச்சிக்கு வழியன்று. அது தனது ஆளுமையின் அடிப்படையான ஒரு பகுதியையே தனக்கு அந்நியமாக்கிக் கொள்வதாகும். இளைஞர்கள் பாலியலை பற்றி தவறான இடத்தில் தவறான நபர்கள் மூலம் தெரிந்து கொள்ளும்போது எதிர்மறையான தவறான விளைவுகளே ஏற்படும். பாலுணர்வை முறையாக கையாண்டு நெறிப்படுத்த தெரியாதவர்களால் சமூகம் பல பிரச்சனைகளை சந்திக்கிறது. பாலியல் கல்வி குறித்த தவறான எண்ணங்களை போக்க வேண்டும். அது வெறும் உடல் உறுப்புகள் சம்பந்தப்பட்ட கல்வி மட்டுமல்ல, உடல் நலம் மற்றும் மனநலம் தொடர்பானதும் கூட என்பதை விளக்க வேண்டும். வெளிநாடுகளில் மாணவர்கள் மத்தியில் வன்முறை மனப்பான்மையும் பாலியல் தொடர்பான குற்றங்களும் அதிகரித்து வருகின்றன. அதே நிலை இன்று நம் நாட்டையும் மெல்ல மெல்ல தொற்றிக்கொண்டு வருகிறது என்பது அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இச்சமயத்தில் பாலியல் கல்வியின் அவசியம் எல்லோராலும் கட்டாயம் உணரப்பட வேண்டும். பாலுணர்வு தண்டனைக்குரியது அல்ல, குற்றம் அல்ல என்றெல்லாம் ஒட்டுமொத்தமாக கூறுவது எதற்காக என்றால், இளைஞர்கள் மனதில் தேவையில்லாமல் உள்ள ஒரு அச்சத்தை போக்கி அவர்களை நெறிப்படுத்துவதற்காகத்தான் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். பாலியல் கல்வியை கற்பிக்கும்போது நம்முடைய பண்பாடு, குடும்ப முன் உதாரணங்கள் போன்றவை பாதிக்கப்படாமல் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இளைய சமுதாயம் நல்ல ஒழுக்க நெறிமுறைகளுடன் வாழ முடியும். மீண்டும் நாளை சந்திப்போம்.